ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பட்டாணி சாதம். இது ரொம்ப ஒரு குயிக்கான ஒன் பாட் மீல். ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். காலையில் நேரம் அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கும் ஏதோ செய்யணும்னு யோசிக்கும் போது அது குயிக்கான ஒரு ரெசிபியாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தால் ரொம்ப நல்லா தானுங்க. ஸோ இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு குயிக்கான ரெசிபி. நல்லா நிறைய பட்டாணி கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எங்கள் வீட்டோடைய ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான் அடிக்கடி செய்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் இல்லை ஒரு ரிலாக்ஸான ஒரு சண்டே சமயமும் இது நம்ம குயிக்காக பண்ணலாம். கூட நல்ல ஒரு வறுவல் இல்லை சுக்கா நான்வெஜ் வெஜ்ஜு பொரியல் வறுவல் எல்லாம் செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரைத்தாவும் நல்லாயிருக்கும் இது கூட வச்சு சாப்பிட. ஸோ டேஸ்டி ஹெல்தி குயிக் ஒன் பாட் மீல் பர்ஃபெக்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான இந்த பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி முந்தின நாளே ஊற வச்சுட்டேன். இது ஊறின பட்டாணி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக கொத்தமல்லி இலை நிறையா தேவை. ஸோ இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு பாதி கட்டளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நிறைய கொத்தமல்லி இலை நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற பட்டாணி எல்லாம் சேரும்போது ஸோ நல்ல ஒரு கால்சியம் அயன் ப்ரோட்டீன் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரைஸாகவும் இது இருக்குங்க. ஸோ நல்லா நிறையாவே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாதி கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 7-8 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஒரு 1.5 inch அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சு சாதம் தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிற, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் நெய் ரெண்டும் சேர்த்தாச்சு. இப்போ ஸ்பைசஸை போட்டுடலாம். நல்லா கொஞ்சமாக சீரகம், ஒரு 2-3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, ஒரு 4 ஏலக்காய். ஸோ இதெல்லாம் சேர்த்து விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பொரியணும். ஸோ நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் செவக்க வறுபடணும். ஸோ ஓரளவுக்கு நல்லா செவக்க வறுபட்டாச்சு. இப்போ பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணணும். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம பட்டாணி ஆட் பண்ணிடலாம். ஊற வச்ச பட்டாணி, நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியும் ஆட் பண்ணலாம். ஒரு கப் அளவுக்கு நல்ல பச்சை பட்டாணி ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடுவோம். இப்போ தண்ணி அளந்து சேர்த்திக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன், பாசுமதி ரைஸ். ஸோ 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். ஸோ 3 கப்பு தண்ணி விட்டாச்சு. அடுத்தது ஒரு 5-6 புதினா இலை. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி ரைஸ், 1.5 கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மறுபடியும் குக்கரை லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வெயிட் போட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி எல்லாம் கிளறி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட் போட போகிறோம். இது அடிப்பிடிக்காமல் குக்கரில் நல்லா ஒரு ஈஸியாக குக் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனோன்னா பாதியெல்லாம் குக் ஆகிடுச்சு.
நல்லா கிளறி விட்டாச்சு, உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி விட்டு வெயிட் போட்டு ஒரே விசில் அல்லது சிம்மில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. நான் இங்கே ஒரு விசில் விட்டு ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துட்டேன் ஸ்டீம் தீர்றக்கு. அந்த டைம் கேப்பில் மீன்வேல் நான் நல்ல ஒரு மஷ்ரூம் சுக்கா வறுவல் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, இதுவும் சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ இந்த பட்டாணி சாதத்துக்கு மஷ்ரூம் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு. மஷ்ரூம் ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. மீன்வேல் இங்கே வந்து ஸ்டீம் திருந்து ரெடியாக இருக்குது. வாவ், சூப்பராக பட்டாணி சாதம் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட நல்ல சூடாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சாதம் ரெடியாக இருக்குது, கீழே அடி பிடிக்காமல் அருமையாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பட்டாணி, நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்துருக்குறோம். கீரை வந்து டெய்லி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. அது இந்த கொத்தமல்லி கீரையெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக வரும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.